السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ألم تر كيف ضرب الله مثلا كلمة طيبة كشجرة طيبة صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم الكلمة الطيبة صدقة أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எண்ணற்ற அருட்பாக்கியங்களை வழங்கியிருக்கிறான். அந்த அருட்பாக்கியங்களிலே மிகவும் ஆபத்தானதும் அதே நேரத்தில் மிகப்பெரிய நன்மையையும் தரக்கூடிய ஒன்று அல்லாஹ்வினால் நமக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடையான நாவு. இந்த நாவு என்பது அல்லாஹ்வினுடைய அருட்கொடையாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல வார்த்தையை மனிதனுடைய இதயத்தையே மாற்றிவிடக்கூடிய அளவிற்கு ஒரு தகுதி பெற்ற இந்த நாவு ஒரு கெட்ட வார்த்தையை பேசிவிட்டால் குடும்பத்தையும் சமூகத்தையும் ஏன் மறுமையினுடைய வாழ்வையும் கூட அது பாதித்துவிடும். ஏனென்று சொன்னால் இந்த நாவு என்பது அல்லாஹ்வினால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அருட்கொடை. அதை எப்படி நாம் பயன்படுத்துகிறோமோ அதை கொண்டு தான் இந்த நாவின் மூலமாக நாம் இம்மை மறுமையிலே வெற்றி பெற முடியும். உதாரணமாக நம்ம பொது இடங்களில் பார்த்துருப்போம், ஒரு 3 குரங்குகள் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும். அதில் ஒரு குரங்கு தீயவற்றை கேட்கக்கூடாது என்பதற்காக வேண்டி 2 காதுகளையும் பொத்தி கொண்டிருக்கும். அதே போல தீயவற்றை பார்க்கக்கூடாது என்பதற்காக வேண்டி 2 கண்களையும் பொத்தி கொண்டு 2வது குரங்கு அடையாளம் இடப்பட்டிருக்கும். 3வதாக வாயை பொத்தி கொண்டு கெட்டதை தீயதை பேசக்கூடாது என்பதற்காக வேண்டி அடையாளமிடப்பட்ட அந்த ஓவியத்தை நாம் நிறைய இடங்களிலே பார்த்திருப்போம். இன்னும் ஒருபடி அதிகமாக இஸ்லாமிய மார்க்கம் இது போன்ற கெட்டதை தீயதை கேட்காமலும் பேசாமலும் பார்க்காமலும் இருக்க வேண்டும் என்பதை பல ஹதீதுகள் அருள்மறை குர்ஆனுடைய வசனங்களின் வாயிலாக நமக்கு நிறைய வலியுறுத்தக்கூடிய உபதேசங்களை நாம் பார்க்க முடியும். சமூக வலைதளங்களிலே நாம் பார்க்கிறோம். சோசியல் மீடியாவில் நானும் கருத்து தெரிவிக்கிறேன் என்கின்ற பெயரிலே மற்றவர்களை கேலி கிண்டல் செய்வது, மற்றவர்களுடைய உள்ளத்தை காயப்படுத்துவது, மற்றவர்களை சாடுவது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சோசியல் மீடியாவிலே சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது. ஆனால் ஆதாரமற்ற பேச்சுக்களை பேசக்கூடாது என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் வன்மையாக நம்மை கண்டிக்கின்றது என்பதை நாம் மறந்துவிட்டிருக்கிறோம். அதேபோல இந்த ஆதாரமற்ற பேச்சுக்களும் மற்றவர்களுடைய உள்ளங்களை கவலையிலே ஆழ்த்தக்கூடிய காயப்படுத்தக்கூடிய கேலி கிண்டலான வார்த்தைகள் எல்லாம் நரக படுகொலியிலே நம்மை தள்ளிவிடும். அந்த நரகம்தான் பரிசாக கிடைக்கும் என்பதையெல்லாம் நாம் மறந்து விட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறையிலே மிக தெளிவாக தன்னுடைய அடியார்களுக்கு சொல்வான், இது தலக்கவுனஹு பி அல்சினத்திக்கும் தகூலூன பி அஃப்வாஹிக்கும் மா லைஸ லக்கும் பிஹி இல்முன்.
உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், அதை நீங்கள் கண்ணால் பார்த்துருக்க மாட்டீங்க. சர்வ சாதாரணமாக அந்த விஷயத்தை நீங்கள் பரப்பி கொண்டிருப்பீர்கள். ஓ தஹசபூனஹு ஹய்யினா, நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னு சொன்னால் இது லேசான விஷயந்தானே என்பதாக எண்ணிக்கொண்டு மற்றவர்களுக்கு மத்தியில் நீங்கள் பரப்பி கொண்டிருந்தீர்களே உங்களுடைய நாவுகளால். உங்களுடைய நாவுகளால் நீங்கள் பரப்பி கொண்டிருந்தீர்களே, அதை சிந்தித்து பாருங்கள், எண்ணி பாருங்கள். உங்களுடைய வாய்களால் நீங்கள் வெளியே சொல்லி கொண்டிருந்தீர்கள். சும்மா லேசாக ஏதோ ஒரு வார்த்தை தானே நான் சொல்லிட்டேன் என்பதாக சொன்ன அந்த வார்த்தை வஹுவ இன்தல்லாஹி அதீமுன், ஆனால் அல்லாஹ்விடத்தில் அது பெரிய பயங்கரமானதாக இருக்கின்றது என்பதை நீங்கள் உணர்ந்து நீங்கள் படிப்பினை பெற வேண்டாமா என்கின்ற விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக உங்களுக்கு வாயில் வர்றதையெல்லாம் மற்றவர்களை பற்றி பேசி திரியாதீர்கள் என்பதாக மிக கண்டிப்போடு கண்டிக்கிறார். இன்னல்லாஹ கரிஹலக்கும் கீல வகால். அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்வார்கள், ஏதாவது சொல்லப்பட்டது கேட்கப்பட்டது என்பதாக சும்மா காது வழியாக செய்தி வந்துச்சு, கேள்விப்பட்டேன் என்பதாக நாம் ஒரு வார்த்தையை சொல்லுகிறோமே, இன்னல்லாஹ கரிஹலக்கும், அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இதை வெறுக்கிறான் என்பதாக அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக அழகிய பாடம் எடுக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் சொன்னார்கள், இந்த நாவுனால் இந்த துன்யாவிலே நாம் யார், மற்றவர்களை எப்படியெல்லாம் இந்த நாவின் மூலமாக நாம் பயன்படுத்தி கொள்ளுகிறோம் என்பதையெல்லாம் சிந்தித்து உணர்கின்ற பொழுது நம்முடைய நாவினுடைய பேச்சுக்கள் மிக அழகானதாக இருக்க வேண்டும். எந்த விதத்திலேயும் நாவடக்கம் என்பது தேவை, நாவடக்கம் என்பது தேவை. நம்முடைய நாவு மற்றவர்களை எந்த விதத்திலேயும் துன்புறுத்தி விடாமல் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரத்தில் சொன்னாங்க, இபாதத்துகள் எல்லாவற்றிற்கும் அடிப்படையான ஒன்று இருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியுமா, அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க. அப்போ முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அதை நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு கற்றுத்தாருங்கள். அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நாக்கை நீட்டி நாக்கை பிடிச்சிட்டு சொன்னாங்க, இந்த நாக்கு இருக்குதுல்ல, இதை நீ பாதுகாத்துக்கொள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாக்கை பிடித்து கொண்டு சொன்னார்கள், இந்த நாவை நீ பேணிக்கொள், இந்த நாவை நீ பாதுகாத்துக்கொள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன பொழுது முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஏதாவது பேசுகிறோம், பேசுறதுனால எல்லாம் நமக்கு தண்டனை கிடைச்சிருமா என்பதாக கேட்ட பொழுது அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யகுப்புன் நாஸ ஃபின் நாரி அலா உஜூஹிஹிம், மறுமையிலே முகங்குப்புற நரகத்திலே தள்ளக்கூடியது தான் இந்த நாவு. இந்த நாவினுடைய பேச்சுக்கள், இந்த நாவு எதை பேசுகிறதோ அதை கொண்டுதான் மறுமையிலே அதனுடைய அறுவடை என்னவாக இருக்கும், நரகத்திலே முகங்குப்புற இழுத்து செல்லக்கூடிய ஒரு நிலையை இந்த நாவு உங்களுக்கு ஏற்படுத்தும். அதன் காரணமாக இந்த நாவை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 உதாரணங்களை சொல்லுவார். 2க்குமே மரத்தை உதாரணமாக சொல்லுவார். அதிலே முதலாவதாக லரபல்லாஹு மதலன் கலிமத்தன் தொய்யிபத்தன் கஷஜரத்தின் தொய்யிபா, நல்ல அழகான வார்த்தை, நல்ல பேசக்கூடிய வார்த்தைக்கு உதாரணம் என்ன தெரியுமா, கஷஜரத்தின் தொய்யிபா, ஒரு நல்ல அழகான மரத்தை போன்றது என்பதாக அல்லாஹ் சொல்லுவார். அந்த மரம் எப்படி இருக்கிறது, அஸ்லுஹா சாபித்துன் வ ஃபர்உஹா ஃபிஸ்ஸமா, அந்த மரம் இந்த பூமியிலே மிக அழகாக வேரூண்டி நிற்கிறது. அந்த ஆணி வேர் இந்த பூமியிலே மிக ஆழமாக அழகாக பிடித்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய கிளைகள் எங்கே இருக்கிறது, ஃபர்உஹா ஃபிஸ்ஸமா, அதனுடைய கிளைகள் எல்லாம் வானை நோக்கி இருக்கிறது
என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு அது எந்த நேரமும் பலன் தரக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் நல்ல பேச்சு என்பது. இந்த நாவின் மூலமாக நம்முடைய வாயிலிருந்து வெளிவரக்கூடிய வார்த்தைகள் நல்லதாக இருந்தது என்று சொன்னால் அது உங்களுக்கு பலன் தரும். அதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு செய்தியை சொல்லுகிறார். வமதலு கலிமத்தின் ஹபீஸத்தின், கெட்ட வார்த்தை, தீய வார்த்தையினுடைய உதாரணம் என்ன தெரியுமா? ஷஜரத்தின் ஹபீஸத்தின், ஒரு கெட்ட மரத்தை போன்றது, அந்த கெட்ட மரத்தை போன்றது என்பதாக சொல்லிவிட்டு ஹபீஸதி நிஜ்துஸத் மின் ஃபௌகில் அருள் மாலஹா மின் கரார், இந்த பூமியிலே வளர்ந்திருக்கிறது, இந்த பூமியினுடைய மேல் பாகத்திலிருந்து அது பிடுங்கப்பட்டிருக்கும், எப்பொழுதுமே அது நிலையானதாக இருக்கிறார். இந்த பூமியில் இருக்கக்கூடிய மரம் வேர் மிக ஆழமாக செல்லாமல் மேலோட்டமாக பிடுங்கப்பட்டிருந்தால் எப்படி இந்த பூமியில் அது நிலைத்திருக்காதோ அதுபோல உங்களுடைய நாவிலிருந்து வெளிவரக்கூடிய கெட்ட வார்த்தைகள் அது எப்பொழுதுமே உங்களுக்கு பலன் தராது. ஆகவே உங்களுடைய நாவை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். ஒரு நல்ல வார்த்தை என்பது ஒரு விதையை தூவுவது போல, ஒரு விதையை தூவுவது போல நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு நல்ல அறிவுரை மற்றவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்க வேண்டும். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நல்ல வார்த்தை மற்றவர்களுக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய செயலாக இருக்க வேண்டும். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை ஆண்டு முழுவதும் வருஷம் முழுக்க அவருக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதிலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய நாவை பேணிக்கொள்ள வேண்டும். பேசுனா நல்லதை மாத்திரம் பேச, இல்லை என்று சொன்னால் நாம் மௌனமாக ஊமையாக இருந்துடணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறையில் சொல்வான், வகூலு லின்னாஸி ஹுஸ்னா, வகூலு லின்னாஸி ஹுஸ்னா, நீங்கள் பேசினால் அழகான வார்த்தைகளை பேசுங்கள். இதில் வார்த்தையை நம்ம கவனிச்சா தெரியும். லின் நாசின்னு அல்லாஹ் சொல்லுவான். முஸ்லீம்கள்கிட்ட மாத்திரம், முஃமின்கள்கிட்ட மாத்திரம்தான் நீங்கள் நல்லதை பேசணும், அப்படி அல்ல. லின் நாஸ், மனிதர்களிடத்தில், அவர் முஸ்லீமாக இருக்கலாம், அல்லது முஸ்லீம் அல்லாதவராக இருக்கலாம், அல்லது ஏழையாக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, நம்முடைய எதிரியாக இருந்தாலும் கூட அவரிடத்தில் நீங்கள் பேசுகின்ற பொழுது நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் என்பதாக வகூலு லின்னாஸி ஹுஸ்னா என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுகிறார். நாம் நம்முடைய நாவை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்முடைய பேச்சுக்கள் மிக அழகானதாக இருக்க வேண்டும். மற்றவர்களை எந்த நேரத்திலேயும் எந்த விதத்திலேயும் அவருடைய மனதை புண்படுத்தும்படி வார்த்தைகள் வெளிவந்து விடக்கூடாது. மா யல்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நான் பேசுகிறது யாருக்கு தெரிய போகுது? உதாரணமாக நான் 2 பேர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஏதாவது வார்த்தைகளை பேசுகிறேன், எனக்கும் அவர்களுக்கு மாத்திரம்தானே தெரியும் என்பதாக நாம் எண்ணிக்கொள்கிறோமே. அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லுவான், ஒவ்வொரு வார்த்தையையும் மலக்குமார்கள் பதிவு செய்கிறார்கள். நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பதிவு செய்யப்படுகிறது. மலக்குமார்கள் பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக வேண்டித்தான் சொன்னார்கள், உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பதிவு செய்யப்படுகின்றன. ஆகவே மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், நீங்கள் உண்மையான முஃமின்களாக இருந்தால், நீங்கள் உண்மையான முஃமின்களாக இருந்தால் ஃபல்யகுல் கைரா, நல்லதை மாத்திரம் பேசுங்க. உங்களுடைய வார்த்தைகள் நல்லதை மாத்திரம் வெளிப்படுத்தட்டும். உங்களுடைய நாவுகள் நல்ல வார்த்தைகளை மாத்திரம் வெளிப்படுத்தட்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் லியசும்த், மௌனமாக அமைதியாக இருந்துருங்க. நல்ல வார்த்தை உங்களுடைய வாயிலிருந்து வராதுன்னு சொல்லி இருந்துச்சுன்னா நீங்கள் ஊமையாக இருந்துருங்க. அமைதியாக எதையுமே பேசாமல் மௌனமாக இருந்து விடுங்கள் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இன்று பல குடும்பங்கள் உடைந்து பிரிந்து கிடப்பதற்கும், பல நட்புறவுகள் முறிவதற்கும், சமூகத்திலே பகை ஏற்படுத்துவதற்கும் காரணமாக இருப்பது என்ன? ஒரே ஒரு நிமிடம் கோபத்திலே நாம் பேசிய அந்த வார்த்தைகள், நாம் பேசிய கோபத்தின் மூலமாக நம்முடைய நாவிலிருந்து வெளிப்பட்ட அந்த தீய கெட்ட வார்த்தை இது போன்ற சமூகத்தில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுகிறது. வள்ளுவனுடைய வார்த்தையை போல, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு என்று சொல்லக்கூடிய வள்ளுவனுடைய வார்த்தையை போல, எத்தகைய
நம்முடைய உடலிலே ஏற்பட்ட காயமும் ஆறிவிடும். ஆனால் நம்முடைய நாவிலிருந்து வெளிப்பட்ட ஒரு கெட்ட தீய வார்த்தை மற்றவருடைய மனதை புண்படுத்தி விட்டால் அது ஒரு காலமும் அழியாமல் அப்படியே பதிவாகி இருக்கும் என்பதை சொல்லக்கூடிய இந்த கருத்தினால் ஆன இந்த வார்த்தைக்கு ஒரு முறை காயப்பட்ட இந்த உடல் அது ஆறிவிடும். ஆனால் நாவினால் மனக்காயம் ஏற்பட்டு விட்டால் அது ஒரு காலமும் கடைசி வரை மௌத்தாகின்ற வரை ஆயுள் முழுவதும் அவருடைய உள்ளத்தில் இருக்கும். ஒரு அரபு கவிஞர் ஒரு வார்த்தை மிக அழகாக பாடுவார். ஜிராஹாத்து சினானிலஹா இல்தியாமன் வலா எல்தாமுமா ஜரஹல் லிசான். கத்தியை கொண்டு ஈட்டியை கொண்டு ஏற்படக்கூடிய காயங்கள் எல்லாம் அது அழகிய முறையிலே காலப்போக்கிலே அது மாறிவிடும், அது ஆறிவிடும், அது மறைந்துவிடும். ஆனால் நாவினால் ஏற்படக்கூடிய மனக்காயம் இருக்கிறதே அது ஒருபோதும் ஆறாது என்பதாக ஒரு அரபு கவிஞன் ஒரு அழகிய வார்த்தையை சொல்லுவான். இதுபோலத்தான் நாம் சொல்லக்கூடிய எந்த வார்த்தையும் மற்றவர்களுக்கு மத்தியிலே அழகானதை மாத்திரம் நாம் வெளிப்படுத்த வேண்டும். அல் கலிமத்து தொய்யிபத்து சதக்கா. அருமை நாயகம் சொல்லுவார்கள், அழகான வார்த்தை இருக்கிறது அது சதக்காவிற்கு சமம். தான தர்மங்கள் செய்தால் எவ்வளவு நன்மையோ மற்றவர்களிடத்திலே நல்ல வார்த்தையை நாம் பேசினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தர்மம் செய்த நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த நல்ல பேச்சு என்பது ஒரு தர்மத்திற்கு சமம் என்பதாக அருமை நாயகம் சொல்லித் தருகிறார். எல்லார்ட்டையும் பணம் பொருட்கள்லாம் இருக்காது, எல்லாரும் ஒருபோல வசதியாகவா இருக்கிறோம் இல்லை. அதே போல எல்லோரிடத்திலையும் நல்ல வார்த்தைகள் இருக்கிறார். பணப்பொருட்கள் தான் இல்லை, மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு நமக்கு வசதி வாய்ப்புகள் தான் இல்லை. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய நாவிலே நல்ல வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு நோயாளி இடத்திலே நாம் சென்றால் அவரிடத்திலே நாம் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு ஷிஃபா தருவானாக என்கின்ற வார்த்தை அந்த நோயாளியை குணப்படுத்திவிடும். அதே போல ஒரு ஏழை இடத்திலே சென்றால் நீங்கள் சொல்ல வேண்டும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களது கஷ்டத்தை நீக்கி விடுவான் என்கின்ற ஒரு ஆறுதல். அதே போல நீங்கள் ஒரு மாணவனிடத்திலே சென்றால் நீ நல்ல முயற்சி செய், கண்டிப்பாக உனக்கு வெற்றி என்பது உண்டு என்கின்ற அந்த அழகிய வார்த்தை அந்த மாணவனை இன்னும் உற்சாகமூட்டும். இப்படித்தான் நம்முடைய நாவிலிருந்து வெளிவரக்கூடிய வார்த்தைகள் இவைகளெல்லாம் சதக்கா என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அழகிய வார்த்தை என்பது நாம் நினைப்பது போல சாதாரணமானது அல்ல. ஒரு கடினமான கடும் பாறையை போன்று இருக்கக்கூடிய மனதையும் கூட நாம் சொல்லக்கூடிய ஒரு அழகான வார்த்தைகள், ஒரு ஆறுதலான வார்த்தைகள் கண்டிப்பாக அந்த கடும் பாறையால் ஆன அந்த மனதை உருக்கிவிடும் என்பதை ஒரு அழகிய அரபு கவிஞன் சொல்வான். அல் கலாமுல் லையினுன் யக்ஸிரு சின்ன சல்பா. நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அழகிய வார்த்தை, ஒரு அழகான இனிமையான வார்த்தை கடும் கோபத்திலோ கடுமையான கடும் பாறையை போல் மனதை வைத்திருக்கக்கூடியவன் அவனிடத்தில் நீங்கள் சொன்னால் அவனுடைய உள்ளமும் கரைந்து போகும் என்பதாக அழகிய வார்த்தையை சொல்வான். அதுபோலத்தான் நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு மத்தியிலே நாம் வெளிப்படுத்த வேண்டும். பணக்காரராகோ அல்லது அதிகாரத்தாலோ நாம் யாரையுமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா என்று சொன்னால் கண்டிப்பாக முடியாது. பணத்தை கொடுத்து அல்லது அதிகாரத்தை கொண்டு நாம் எதையுமே மாற்றிவிட முடியாது. ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய நாவிலிருந்து வெளிப்படக்கூடிய கனிவான சொற்கள் கண்டிப்பாக மற்றவர்களை எல்லா நிலையிலிருந்தும் மாற்றிவிட முடியும். அதைத்தான் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டினார்கள். நமக்கு தெரியும், மதீனாவிலே நடந்த ஒரு நிகழ்வு. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அந்த மதீனத்துல் முனவ்வரா மதீனா பள்ளிவாசலிலே ஒரு கிராமவாசி, விவரம் தெரியாத ஒரு கிராமவாசி ஒருவர் வருகிறார். வந்தவர் பள்ளிவாசலிலேயே சிறுநீர் கழித்து கொண்டிருக்கிறார். சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. எப்படி இருக்கும்? எல்லாரும் எந்திரிச்சு வேகமாக போய் அந்த கிராமவாசியை அடிக்க போகிறாங்க. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அங்கே இருக்கிறார்கள். சஹாபா தோழர்களை தடுத்து விட்டார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? அவர் முழுவதுமாக சிறுநீர் கழிக்கட்டும் என்பதாக சொன்னார்கள். ஒரு கிராமவாசி, விவரம் தெரியாதவர், அறிவிலே குன்றியவராக இருக்கக்கூடியவர்,
முழுமையாக சிறுநீர் கழித்த பிறகு அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை, அந்த கிராமவாசியை அழைத்து சொன்னார்கள். இது பள்ளிவாசல், இது அசிங்கப்படுத்துவதற்கும் இங்கே நீங்கள் சிறுநீர் கழிப்பதற்கும் இதுவல்ல இடம். இங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை திக்ர் செய்வதற்கும் தொழுவதற்கும் அருள்மறை குர்ஆனை ஓதுவதற்கு மாத்திரம்தான் இந்த பள்ளிவாசல் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிராமவாசியிலே கடிந்து கொள்ளாமல் கனிவான வார்த்தைகளை வெளிப்படுத்தினார்கள். அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? அந்த கிராமவாசி அவருடைய உள்ளத்தை முழுவதுமாக மாற்றிக்கொண்டவராக தன்னை திருத்திக் கொண்டார். இது தவறான செயல் என்பதை உணர்ந்து கொண்டார். கடைசியில் அவர் சொன்னார், இதுவரை இதற்கு முன்னோ அல்லது பின்னோ யாருமே எனக்கு இந்த அளவிற்கு ஒரு கனிவான உபதேசத்தை செய்த ஆசிரியர் யாருமே கிடையாது என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு அழகிய முறையிலே கற்பித்த ஆசிரியர் என்பதை அந்த மனிதர், அந்த கிராமவாசி சொல்லி தான் நெகிழ்ந்து அந்த வார்த்தையை வெளிப்படுத்தினார் என்று சொன்னால் கனிவான வார்த்தையால் மாத்திரம்தான் எந்த வகையான சூழ்நிலையிலிருந்தும் ஒரு மனிதனை நாம் மாற்றிக்கொண்டு வர முடியும். அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு தெரியும். அவருடைய தாய் முதல்ல இஸ்லாத்தை அவங்க ஏற்றுக்கிறல. அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. யார்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாயார். குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், எங்களுடைய தாய்க்காக வேண்டி துஆ செய்யுங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னாங்க, யாரை அவருடைய தாய் திட்டினார்களோ அவர்களிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், என்னுடைய தாய்க்காக வேண்டி துஆ செய்யுங்கள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருகரம் ஏந்தி துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தாயாரை நீ மன்னித்து விடுவாயாக, அவர்களுக்கு ஹிதாயத்தை வழங்குவாயாக என்பதாக அருமை நாயகம் துஆ செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அருமை நாயகத்துடைய அந்த கனிவான துஆ, தன்னை யார் திட்டினார்களோ அவர்களுக்காக வேண்டி துஆ செய்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்றைய தினமே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தன்னுடைய தாயார் உடனேயே அருமை நாயகத்தின் மீது ஈமான் கொண்டவர்களாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தியை நாம் வரலாற்றிலே பார்க்க முடியும். இதுதான் கனிவான சொற்களினால் யாரையுமே நம்மால் மாற்றிவிட முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, மீறி நம்ம எல்லாம் என்ன செய்கிறாங்க, நமக்கு பின்னால் பேசுகிறாங்க, நமக்கு தெரியாது. நம்ம முன்னால் பார்த்தா நல்லா சிரித்து பேசுவாங்க, சலான் சொல்லுவாங்க, நல்லா பேசுவாங்க. நம்ம போயிட்டோன்னு சொன்னால் பின்னால் பேசுவாங்களே, பின்னால் தவறான வார்த்தைகள் எல்லாம் பேசுகின்ற போது அந்த வார்த்தை நம்ம காதுக்கு வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன செய்கிறது? அப்படி நம்ம பேசுனா நம்ம திரும்ப பேசணுமா? அப்படி அல்ல விஷயம். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு தெரியும், எவ்வளோ பெரிய சூஃபி அவங்க. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை ஒரு மனிதர் திட்டுகிறார், தவறான வார்த்தைகளால் பேசுகிறார், புறம் பேசுகிறார். அந்த செய்தி அவங்களுடைய காதுக்கு வருது. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த வரலாற்று ஆசிரியர்கள் அதை எழுதுகிறார்கள். ஃபபஅஸ இலைஹி தபக்கம் மினர் ருதப் அவ் ஹல்வா, ஒரு தட்டில் பேரிச்சம்பழத்தை குவிச்சு வச்சு இனிப்பான அந்த பரிசை யார் தன்னை திட்டினார்கள் என்பதாக கேள்விப்பட்டாங்களோ அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சாங்களாம். கொடுத்து அனுப்புகின்ற பொழுது செய்தியை சொல்லி அனுப்புகிறாங்க. என்ன செய்தி சொல்லி அனுப்புகிறாங்க? உங்களுடைய நன்மைகள் எல்லாம் எனக்கு தந்துட்டீங்க, உங்களுடைய நன்மைகள் எல்லாம் எனக்கு தந்துட்டீங்க, அதற்கு பகரமாக கொடுக்கக்கூடிய இந்த பரிசு என்பது கொஞ்சமாக தான் இருக்கும், ஆனால் என்னை மன்னிச்சிருங்க என்பதாக ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னை யார் திட்டினார்களோ அவர்களுக்கு பரிசை கொடுத்து அனுப்பினார்கள் என்று சொன்னால், நம்ம யாராவது திட்டினாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது பரிசு வாங்கி கொடுக்கணும். ஏன்? நமக்கு நன்மைகளை அவர்கள் இலவசமாக தருகிறார்கள், அவர்களுடைய நன்மைகளை நம்மிடத்தில் அவர்கள் அன்பளிப்பாக தருகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நாம் அன்பளிப்பை கொடுத்து கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை அழகிய முறையிலே இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் ஒன்றை புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகில் மாத்திரம்தான் இந்த நாவு என்பது மாத்திரம் நம்ம இடத்துல பேசக்கூடியதாக இருக்கும். உலகத்தில் பார்க்குறோம், இந்த வாய் மட்டும்தானே பேசுது, நாக்கு மட்டும்தான் பேசுது, கை கால் மூக்கு காது ஏதாவது பேசுதா? ஆனால் மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம்,
மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வானா, வாய்க்கு முத்திரையிட்டு விடுவானா. அப்போ எது பேசும்? அல்யோம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும். உங்களுடைய கைகள் பேசும், உங்களுடைய கால்கள் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்களோ அத்துணையையும் உங்களது கைகள், உங்களது கால்கள் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறைகளை சொல்லி காண்பிக்கின்றான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபா தோழர்கள்லாம் ஒன்று கூடி இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திடீரென ஏதாவது ஒரு செய்தியை காண்பித்து கொடுப்பார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு சிரிக்கிறாங்க. திடீர்னு சிரிச்சுட்டு சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, நான் ஏன் சிரிச்சேன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்குறான். அருமை சஹாபா தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹு ரசூலுஹு அலம், அல்லாஹும் அவனது ரசூல் மாத்திரம் அறிவார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் எதற்காக சிரித்தீர்கள், காரணத்தை சொல்லுங்கள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனது சன்னிதானத்திலே ஒரு அடியான் கொண்டு வரப்படுகிறான். எனக்கு காண்பிக்கப்பட்டது. இப்பொழுது அந்த அடியான் செய்வதை பார்த்து நான் சிரித்தேன் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. என்ன செய்வாங்க தெரியுமா? மறுமையில் அல்லாஹ்விடத்திலேயே தர்க்கம் பண்ணுவாங்களாம். யார்? அவனுடைய அடியார்கள் அல்லாஹ்விடத்திலே தர்க்கம் செய்வார்கள். எப்படி? அல்லாஹ் என்ன செய்வானா, அவனுடைய சன்னிதானத்திலே கொண்டு வரப்பட்ட பிறகு அவனிடத்தில் விசாரணை செய்யப்படும். அப்போ அல்லாஹ் கேட்பான், அல்லாஹ்விடத்தில் இந்த மனிதன் சொல்வான், யா அல்லாஹ், இந்த துன்யாவில் இருக்கின்ற பொழுது அநியாயம் செய்வதை விட்டும் என்னை பாதுகாத்தாய். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், ஆம், உன்னை பாதுகாத்தேன். அப்போ இந்த மனிதன் சொல்வானாம், யா அல்லாஹ், நான் என்ன சொல்கிறேனோ அது மாத்திரம்தான் நீ சாட்சியாக எடுக்கணும். எனக்கு எதிராக வேறு யாராவது வந்து சாட்சி சொல்ல அதெல்லாம் ஏற்றுக்கிறாத. யார்கிட்ட சொல்கிற? அல்லாஹ்விற்கே கட்டளை போடுவான். அப்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், உனக்காக வேண்டி உனக்கு எதிராக வேறு யாரிடத்திலேயும் நான் எதையுமே சாட்சியாக கேட்க மாட்டேன். ஆனால் உன்னிடத்திலேயே நான் சாட்சியாக கேட்பேன். உன்னுடைய நாவை தவிர மற்ற அனைத்தும் உனக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடனே என்ன செய்வான்? நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், அவருடைய வாயிலே முத்திரை இட்டு விடுவான். நாவால் பேச முடியாது, வாயால் பேச முடியாது. அப்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய உடலிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடல் உறுப்புகளை நோக்கி ஒவ்வொன்றாக கேட்பான். அப்பொழுது உடல் உறுப்புகள் எல்லாம் நடந்தவை அனைத்தையுமே அது ஒப்புக்கொண்டு விடும். அதுக்கப்புறம் என்ன செய்வானா, நாவுக்கு அல்லாஹ் பேசக்கூடிய தன்மையை கொடுப்பான். அப்போ இந்த அடியான் சொல்லுவானா, உடல் உறுப்புகளை பார்த்து, மற்ற தன்னுடைய உடல் உறுப்புகளை பார்த்து சொல்வான், நாசமாக போங்க. யாரை பார்த்து சொல்வானா? தன்னுடைய உறுப்புகளை பார்த்து சொல்வானா, என்னுடைய உறுப்புகளை பார்த்து நானே சொல்லுவேன். எப்படி? உனக்காக வேண்டி தானே அல்லாட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன், தண்டனை உனக்கு தானே கொடுக்கப்பட போகுது. உன்னுடைய உடல் உறுப்புகள் அவைகள் தான் நரகத்திலே இப்பொழுது நரக நெருப்பு தீண்ட போகிறது. உனக்கு எதிராகத்தானே நான் பேசிக்கிட்டு அல்லாஹ்விடத்தில் வாதாடிக்கிட்டு இருந்தேன், நீ எனக்கு எதிராகவே சாட்சி சொல்லுகிறாய், நீ நாசமாக போ என்பதாக இந்த நாவு இந்த உடலை பார்த்தே சொல்லும். அந்த நிலை மறுமையிலே நடந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த பிறகு இதை நான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு காண்பித்தான், இதை பார்த்து நான் சிரித்தேன் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மறுமையிலே முஃமின்கள் விசாரணைக்காக வேண்டி அழைத்து வரப்படுகின்ற பொழுது அல்லாஹ் ஒவ்வொன்றாக கேட்பான். எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டு விடுவான். உண்மையான முஃமினாக இருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான்? உடனே அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்தும் மறைத்தும் விடுவான். பாவத்தை வெளிப்படுத்த மாட்டான், ஆனால் அவங்க செஞ்ச நன்மைகளை மாத்திரம் வெளிப்படுத்துவான். அப்போ எவ்வளோ பெருமையாக இருக்கும். உண்மையான முஃமின் சந்தோஷத்தோடு காணப்படுவான். அதே போல் முனாஃபிக்காக இருந்தால், முன்னாடி ஒரு பேச்சை பேசிட்டு பின்னாடி போய் ஒரு பேச்சை பேசுகிறான் இல்லையா, அந்த முனாஃபிக். அதே போல் முஃமின் அல்லாத நிராகரிப்பாளர்கள் அல்லாஹ்விற்கு முன்னால் கொண்டு வரப்படுகின்ற பொழுது அவர்கள் யாரை சொல்லுவாங்கன்னா, அல்லாஹ் மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்களோ மலக்குமார்கள் அதை பதிவு செய்கிறார்கள் அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ்வுக்கு முன்னால் சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ், இந்த மலக்கு பொய் சொல்கிறாங்க. அவருடைய பாவங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படுகின்ற பொழுது மலக்குமார்கள் சொல்வார்கள், இந்த நேரத்தில் நீ இந்த பாவத்தை செய்தாய், இந்த நேரத்தில் இந்த தீயதை செய்தாய், இதோ நான் பதிவு செய்து வைத்திருக்கிறேன் என்பதாக காண்பிக்கின்ற பொழுது அந்த மலக்க பார்த்தே இவன் சொல்லுவானாம், இந்த முனாஃபிக்கு சொல்லுவான், இந்த நிராகரிப்பாளனான காபிர் சொல்லுவான். என்ன சொல்லுவான்? யா அல்லாஹ்,
இந்த மலக்கு பொய் சொல்கிறார் என்பதாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்பொழுதுதான் இந்த முனாஃபிக்கீன்களையும் நிராகரிப்பாளர்களுடைய நாவுகளிலேயும் நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், அவர்களுடைய வாயிலை நாம் சீல் வைத்து விடுவோம், பேச முடியாமல் ஆக்கி விடுவோம். பிறகு அவர்களுடைய உடலிலே நாம் ஒவ்வொரு உறுப்பிடத்திலேயும் கேள்வி கணக்கு கேட்கின்ற பொழுது அவைகள் அனைத்தும் ஒப்புக்கொள்ளும், ஆம் நான் பாவம் செய்தேன், நான் தீய காரியத்தை செய்தேன் என்பதாக நம்மிடத்திலே ஒப்புக்கொள்ளும் என்கின்ற செய்தியை அல்லாஹ்விற்கு முன்னால் இந்த மனிதனுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஒப்புக்கொள்ளும். இது மறுமையிலே நம்முடைய நாவை தவிர மற்றவைகள் அனைத்தும் மறுமையிலே பேச வைப்பான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்கின்ற செய்தியை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த துன்யாவிலே நம்முடைய நாவு மாத்திரம்தான் பேசி கொண்டிருக்கிறது. நம்முடைய நாவு மாத்திரம்தான் பேசக்கூடிய சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆகவே இந்த நாவிலே நாம் நிறைய அழகான வார்த்தைகளை மாத்திரம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இந்த துன்யாவிலே நாம் இந்த நாவை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த நாவை நாம் நல்ல வார்த்தைகளை கொண்டு பாதுகாத்து கொள்ள வேண்டும். எந்த விதத்திலேயும் என்னுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை நல்லதாக இருக்க வேண்டும். என்னால் பேச முடியாது, நல்லது எனக்கு வராது, நான் எப்படி பேசணும்? நாமே நம்மை சோதனை செய்து கொள்ள வேண்டும். பேசுவதற்கு முன்னால் நாம் நம்மை சோதனை செய்து கொள்ள வேண்டும். நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை ஒருத்தர்கிட்ட போய் பேச போகிறோம்னா இது உண்மையா, முதல்ல நம்மளை நம்ம கேள்வி கேட்டு உண்மையாக இருந்தால் பேசணும், இல்லைன்னா பேசக்கூடாது. இரண்டாவதாக இது பயனுள்ளதாக இருக்குமா, நம்ம அவர்கிட்ட சொன்னால் அவருக்கு பிரயோஜனம் ஏதாவது இருக்குதா என்பதாக சிந்திக்க வேண்டும். நாம் நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக சொல்லக்கூடிய வார்த்தையை மிக அழகான வார்த்தையாக மற்றவர்களிடத்தில் நம்ம சொல்ல முடியுமா என்பதாக கேட்க வேண்டும். இந்த மூன்றுமே ஆம் என்று சொன்னால் சொல்லக்கூடிய வார்த்தை உண்மையாகும், சொல்லக்கூடிய வார்த்தை அவருக்கு பயன் தரக்கூடியதாகும், சொல்லக்கூடிய வார்த்தை அவருடைய உள்ளத்தை ஒரு காலமும் காயப்படுத்தாது, அழகான வார்த்தை என்பதாக மூன்றுக்கும் ஆம் என்பதாக பதில் இருந்தால் மாத்திரம்தான் நாம் பேச வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஃபல்யசும்த், மௌனமாக ஊமையாகிவிட வேண்டும். இதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய நாவை அல் கலிமத்து தையிபா, அழகிய வார்த்தைகளை பேசக்கூடிய நாவுகளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் நாவுகளையும், அதே போல மற்றவர்களுடைய உள்ளத்தை எந்த விதத்திலேயும் காயப்படுத்தி விடாத வார்த்தைகளை வெளிப்படுத்தக்கூடிய பேசக்கூடிய நாவுகளாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருடைய நாவுகளையும் தூய்மையானதாக ஆக்கி நாவடக்கத்தோடு வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.